ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோகனட் மில்க் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆயில் குக்கரில் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஆனியன் அண்ட் தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாய் நான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆனியன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ த்ரீ ஆனியன் எடுத்திங்கன்னா 3 டொமேட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நான் ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெயில். இப்போ இந்த கட் பண்ண ஆனியன், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கறி மசாலா பேக்கெட்டில் இருக்கிற கசகசா, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, பட்டை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 2.5 கிளாஸ் தேங்காய் பாலை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4.5 கிளாஸ் வரும். நீங்கள் ஃபைனலாக பால் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம விசில் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ஃபைனலாக நமக்கு தேங்காய் சாதம் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கீ விட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரைத்தா நீங்கள் வேறு கிரேவி அதோட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இனிமேல் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.